Next topic is the landwaysல அடுத்தது ஃபஸ்ட்டு ஒன் ரோட்வேஸ் பார்த்தோம். அடுத்து இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்? ரயில்வேஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் ரயில்வே சிஸ்டம் இஸ் த மெயின் ஆக்டிவிட்டி ஆஃப் த கண்ட்ரி இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட். இதுவும் ஒரு மெயின் நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்லேண்ட் உள்நாட்டு போக்குவரத்துகளில் சிறந்தது தான் ரயில்வேஸ். Railways cater to need of large scale of movement of traffic to both for freight and passenger. விரைவாகவும் டிராஃபிக் அண்ட் போத் குட்ஸையும் கொண்டு போகக்கூடியது பயணிகளையும் ஏற்றி சொல்லக்கூடியது தான் இந்த ரயில்வேஸ். தேர்பை கான்ட்ரிபியூட்டிங் ஆஃப் த எக்கனாமிக் க்ரோத். இதுவும் நம்மளோட பொருளாதார வளர்ச்சிக்கு மிக சிறந்தது. The railways are constructed as the backbone of the surface transport system of India. ரயில்வேஸை என்ன சொல்கிறோம்? பேக் போன் ஆஃப் த சர்வேஸ் டிரான்ஸ்போர்ட். இந்தியாவோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் ஒரு பேக் போன், நம்மளுக்கு நிற்கிறதுக்கு உட்கார்றதுக்கு நடக்கிறதுக்கு எது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? பேக் போன், முதுகெலும்பு. அது மாதிரி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்க்கு எது ஒரு பேக் போனாக இருக்கா? ரயில்வேஸ். இட் ப்ரொமோட்ஸ் த நேஷ்னல் இன்டிகிரேஷன் பை பிரிங்கிங் பீப்புள் டுகெதர். என்ன செய்யுது? ஒரு நேஷ்னல், ஒரு பரஸ்பர ஒரு தொடர்பு, ஒரு பீப்புள்ஸ்க்கும் இன்னொரு பீப்புள்ஸ்க்கும் ஒரு 6 days ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்களோடலாம் என்ன செய்வோம்? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவோம். ரயில் பயணத்தில் ரயில் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசஞ்சர் நம்மளுக்கு, ஒரு ஃப்ரெண்டு நம்மளுக்கு கிடச்சிருவாங்க. அதான் இன்டிகிரேஷன், ஒரு தேசிய ஒற்றுமையை உருவாக்கி கொடுக்குது. இட் ஆல்சோ ப்ரொமோட்ஸ் ட்ரேட். இது எதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுது? ட்ரேட், டூரிசம், எஜுகேஷன், எக்ஸட்ரா. ரயில்வேஸ் ஹெல்ப் இன் த கமர்ஷியலைசேஷன் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் செக்டார், ஃபெசிலேட்டிங் த பல்கி மூமெண்ட் ஆஃப் த பர்ஷியபிள் ஐட்டம்ஸ். என்ன செய்யுது? வேகமாகவும் நிறைய குட்ஸ், அக்ரிகல்ச்சர் குட்ஸை, ஒரு பல்கி மூமெண்ட் ஆஃப் த குட்ஸை ட்ரெயின் குட்ஸை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்குது. அது பெர்ஷியபிள் அப்படின்னா அழுகும் நிலையில். இந்த பால், மில்க் ஐட்டம்ஸ், இந்த பால், அதெல்லாம் என்னது? சீக்கிரமே கெட்டு போகக்கூடிய பொருட்கள். அந்த பொருட்களைலாம் வேகமாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணி கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு சேர்க்கக்கூடியது தான் இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ரயில்வே டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். Perishable goods, its role in transporting raw materials to industries and finished goods to market and invaluable. ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய குட்ஸையும் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான குட்ஸை அண்ட் ரா மெட்டீரியல்ஸை இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போய் விரைவாக சேர்க்கக்கூடியதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்தியன் ரயில்வேஸ் நெட்வொர்க் இஸ் த largest in Asia and second largest in the world. இந்தியாவில் ரயில்வே நெட்வொர்க் சிஸ்டம் லார்ஜஸ்ட் இன் ஏஷியா. இந்தியாவோட ஏஷியன் காண்டினென்ட்டில் இந்தியாவோட ரயில்வே சிஸ்டம் தான் லார்ஜஸ்ட்டாக இருக்குது. அண்ட் வேர்ல்டில் ரயில்வே சிஸ்டம் செகண்ட் இன் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டில் நம்ம ரயில்வேயில் எத்தனாவது பிளேஸில் இருக்கோம்? செகண்ட் பிளேஸில் இருக்கோம். ஏஷியா காண்டினென்ட்டை பொறுத்தவரைய ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கோம். For operation and management, the railways is organized into 17 zones. இதை எத்தனையா டிவைட் பண்ணுறோம்? 17 zones-ஆ டிவைட் பண்ணுறோம். First one is the Northern Railway, headquarters New Delhi. Northern Western Railways, Jaipur. நம்மளோட இந்தியன்ஸ் பாப்புலேஷன் வாஸ்ட் பாப்புலேஷன், மோர் பீப்புள்ஸ் லிவிங். we are using the modern வெஹிக்கல்ஸ். அதனால இந்த ஜோனை அந்த பீப்புளை பொறுத்து, பாப்புலேஷன் க்ரோத்தை பொறுத்து இதை ஜோன்ஸை எத்தனையாக டிவைட் பண்ணியிருக்காங்க? 16ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. உங்களோட புக்கில் 16 இருக்கும், ஆனால் இப்போ எத்தனை ஆயிடுச்சு? 17 ஜோன் ஆயிடுச்சு. அதனால லாஸ்ட்டில் இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ நார்தர்ன் ரயில்வேஸ், நியூ டெல்லி. இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்தர்ன் ரயில்வேஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூ டெல்லி அப்படின்னு எழுதணும். நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் ஜெய்ப்பூர். நார்த் சென்ட்ரல் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் அலகாபாத். நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் கோரக்பூர். நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே எல்லை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, அது குவாஹாத்தி. ஈஸ்டர்ன் ரயில்வே
headquarters in Kolkata. East Coast Railway, headquarters in Bhubaneswar. East Central Railway, headquarters in Hazipur. West Central Railway, headquarters in Jabalpur. Central Railway, headquarters in Mumbai. Central Railway, headquarters in Mumbai. Mumbai means Chhatrapati Shivaji அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். மும்பையிலே சர்ச் கேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹெட்குவார்ட்டர்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் ரயில்வே மும்பை சர்ச் கேட். சதர்ன் ரயில்வே ஹெட்குவார்ட்டர்ஸ் இன் சென்னை. நம்ம யூஸ் பண்ணுறது தான் சென்னை. சதர்ன் ரயில்வே தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சதர்ன் சென்ட்ரல் ரயில்வே செகந்திராபாத். சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே ஹெட்குவார்ட்டர்ஸ் இன் கொல்கத்தா. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹெட்குவார்ட்டர்ஸ் இன் ஹூபல். சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஹெட்குவார்ட்டர்ஸ் இன் பிலாஸ்பூர். லாஸ்ட் ஒன் 17th ஒன் உங்கள் புக்கில் இல்லை, இதை நோட் பண்ணிக்கோங்க. கொன்கன் ரயில்வே ஹெட்குவார்ட்டர்ஸ் இன் நேவி மும்பை. How many headquarters in Indian railway system? 17 zone. எத்தனை பிரிவாக பிரிச்சிருக்காங்க? 17 zone பிரிச்சிருக்காங்க. Which is the Northern Railways headquarters? New Delhi. On the basis of width of track, the Indian railways fall under the 4 categories. இதையும் எத்தனையாக பிரிக்கிறோம்? நம்ம 4 கேட்டகரியாக ரயில்வேஸை பிரிக்கிறோம். Broad gauge. First one is the broad gauge, meter gauge, narrow gauge, light gauge. நீண்ட அகலப்பாதை, அகலப்பாதை, குறுகிய பாதை அப்படின்னு சொல்லி எத்தனையாக பிரிச்சிருக்காங்க? 4ஆக பிரிச்சிருக்காங்க. The first suburban railway was started in 1925 in Mumbai. First suburban ஒரு சப்அர்பன் ரயில்வே அப்படின்றது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1925 மும்பையில் ஆரம்பிச்சிருக்காங்க. கட்டிமன் எக்ஸ்பிரஸ், அந்த ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் பேர் கட்டிமன் எக்ஸ்பிரஸ், இஸ் அ ஃபாஸ்ட் ஆப்ரேஷனல் ட்ரெயின் இன் இந்தியா. திஸ் ட்ரெயின் கனெக்ட் நியூ டெல்லி அண்ட் ஆக்ரா அண்ட் டச் த 160 km per hours. ஒரு ஹவருக்கு 160 km வேகமாக போகக்கூடிய அதிவிரைவு ரயில் தான் கட்டிமன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு. எங்கேருந்து எங்கே வரைய போகுமா? நியூ டெல்லி அண்ட் ஆக்ராவில் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடுங்க. உங்கள் புக்கில் அந்த கொங்கன் ரயில்வேஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் அந்த நியூ புக்கில் இல்லை, அதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கும். பி மெட்ரோ ரயில்வேஸ்ன்னு இருக்காமா, பேஜ் நம்பர் 160 மெட்ரோ ரயில்வேஸ்ன்னு இருக்கா, அந்த பேஜுக்கு வந்துடுங்க. தேர் ஆர் 8 cities with metro rail connectivity in India. இந்தியாவில் 8 சிட்டியில் மட்டும்தான் மெட்ரோ அப்படின்னா மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம், அதிவிரைவு ரயில் போக்குவரத்து அப்படின்னு ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினை தான் மெட்ரோ ரயில் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் கொல்கத்தா. ஃபஸ்ட்டு வந்து எங்கே இருக்குது? கொல்கத்தா இன் பெங்கால், சென்னை தமிழ்நாடு, டெல்லி, பெங்களூர் கர்நாடகா, குர்கான் ஹரியானா, மும்பை இன் மகாராஷ்டிரா, ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் அண்ட் கொச்சி இன் கேரளா. எந்தெந்த ஸ்டேட்டில் மட்டும் இருக்குது? வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கர்நாடகா, ஹரியானா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் அண்ட் கேரளா. அந்த மாதிரி 8 ஸ்டேட்டில் மட்டும்தான் என்ன ட்ரெயின் போகுது? மெட்ரோ ரயில்வேஸ் இன் இந்தியா இருக்குது. த மெட்ரோ இன் கொல்கத்தா இஸ் த ஃபஸ்ட் ஒன் ஆஃப் இன் இந்தியா. ஃபஸ்ட்டு எங்கே மட்டும்தான் போட்டிருந்தாங்க? கொல்கத்தாவில் மட்டும்தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இட் ஆல்சோ இஸ் கால்டு த மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம், MRTS. இது என்ன சொல்லுவோம்? MRT அப்படின்னு சொல்லுவோம். As the September 2018, India has 570 km operational மெட்ரோ லைன்ஸ் அண்டு 381 ஸ்டேஷன். எவ்வளோ கிலோமீட்டர் வரைய 2018 இது ரன் ஆச்சு அப்படின்னா 517 கிலோமீட்டர்லேருந்து ரன் ஆச்சு. எவ்வளோ ஸ்டேஷன் இருக்குது? 381 ஸ்டேஷன். இங்கே சென்னையில் கூட வேளச்சேரியில் இருந்து ஆரம்பித்து எங்கே போய் பீச் வரைய முடியக்கூடியது
எக்மோரில் இந்த வேளச்சேரியில் ஆரம்பித்து பீச் வரைய போய் முடியக்கூடியது. 25 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் ஆனால் டிஸ்டன்ஸு. ஆனால் எத்தனை ஸ்டேஷன் இருக்குது? 17 ஸ்டேஷன் இருக்குது. அதான் எம்ஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூவாக கூட லான்ச் பண்ணாங்க. கோயம்பேடுலேருந்து பீச் வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இதுதான் மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம், எம்ஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். The state of Meghalaya has no railway network. அந்த ஸ்டேட் மெகாலயா, அசாமின் மெகாலயா படிச்சிருக்கோமா? லார்ஜஸ்ட் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், ரெயின் இருக்கக்கூடிய பிளேஸ் மெகாலயா. இங்கே மட்டும் என்ன இருக்காது? ரயில்வே நெட்வொர்க்கே இல்லை. லேண்ட்வேஸில் எதெல்லாம் பார்த்துட்டோம்? ரோட்வேஸ் முடிச்சிருக்கோம், ரயில்வேஸ் முடிச்சிருக்கோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? பைப்லைன்ஸ் பார்க்க போகிறோம். பைப்லைன் டிரான்ஸ்போர்ட். Pipeline provided a very convenient mode of transport to connect oil and natural gas field refineries and to the market. பைப்லைன் மூலமாக நம்ம போக முடியுமா? குட்ஸ் போக முடியுமா? நோ. பேசஞ்சர் போக முடியுமா? முடியாது. என்னெல்லாம் போக முடியும்? வாட்டருக்காக ஃபஸ்ட்டு பைப்லைன் யூஸ் பண்ணாங்க. அடுத்து ஆயில், அடுத்து கேஸ், அதை ரிஃபைன், அதை சுத்திகரித்து அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்காக எதை யூஸ் பண்ணுறாங்க? பைப்லைன் டிரான்ஸ்போர்ட். இந்த பாஸ்ட் திஸ் வேர் யூஸ்டு டு டிரான்ஸ்போர்ட் வாட்டர் டு சிட்டிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு எதுக்காக மட்டும் யூஸ் பண்ணாங்க? வாட்டரை சிட்டிஸில் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. நவ் சாலிட் கேன் ஆல்சோ பி டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ த பைப்லைன். சாலிட் அப்படின்னா திரவ பொருட்களை கொண்டு போகிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. பைப்லைன்ஸ் வித் கன்வெர்ட்டட் சலரி, சல்ரி அப்படின்றது ஒரு குழம்பு மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு. ஆயில்லாம் எப்படி இருக்கும்? வாட்டர் சாலிடாகவும் இருக்கும், திடமாகவும் இருக்கும், திரவமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சலரி அப்படின்றது. த இனிஷியல் காஸ்ட் ஆஃப் லேயிங் பைப்லைன் இஸ் ஹை பட் சப்ஸ்குவெண்ட் ரன்னிங் காஸ்ட் இஸ் மினிமம். அது போடுறதுக்காக செலவு மட்டும்தான், பைப்லைன்ஸ்க்காகிற செலவு மட்டும்தான் கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மினிமம் அந்த ரன்னிங் காஸ்ட், அது போகக்கூடிய வே இட் கேன் பி லைட் த்ரூ டிஃபிகல்ட் டெரைன் அஸ் வெல் அஸ் அண்டர் வாட்டர். இது எந்த பகுதியில் மட்டும் இந்த பைப்லைன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? டிஃபிகல்ட் டெரைன், கரடு முரடான மலைப்பகுதிகளில் வாட்டரை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக யூஸ் பண்ணாங்க. டு என்ஷூர் ஸ்டடி சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் ரெடியூஸ் த டிரான்ஸ்மிட் லாஸஸ் அண்ட் டிலேஸ். வேகமாக சீக்கிரமாக கொண்டு போகிறது, அந்த டிரான்ஸ்மிட் லாஸஸ் என்ன செய்யும்? ஒரு குட்ஸை வேகமாக கொண்டு போய் சேர்க்குது, எந்த டிலேயும் இல்லாமல் ஆகுது. ஆயில் ஃபீல்ட்ஸ் இன் அப்பர் அஸ்ஸாம் டு கான்பூர். ஆயில் ஃபீல்ட்ஸ் எங்கெல்லாம் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறோம்? அஸ்ஸாம் டு கான்பூர். ஃப்ரம் சாலையா இன் குஜராத். அடுத்து எந்த பிளேஸில்? சாலையா இன் குஜராத் டு ஜலந்தர் இன் பஞ்சாப். எந்த பகுதியிலலாம் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அஸ்ஸாம் டு கான்பூர். ஃப்ரம் சாலையா இன் குஜராத் டு ஜலன்பூர் இன் பஞ்சாப். அண்டு கேஸ் பைப்லைன், இதெல்லாம் ஆயில் யூஸ் பண்ணுற இடம் தான். அஸ்ஸாம் டு கான்பூர், சலையா டு குஜராத் டு சலன்பூர் இன் பஞ்சாப். இதெல்லாம் ஆயில் டிரான்ஸ்போர்ட். அண்ட் ஆயிலில் பைப்லைனில் யூஸ் பண்ணுறது. அண்ட் கேஸ் பைப்லைன் ஃப்ரம் ஹஜீரா இன் குஜராத். எங்கே இருக்குது? ஹஜீரா. கேஸ் பைப்லைன் யூஸ்டு ஃப்ரம் ஹஜீரா இன் குஜராத் டு ஜெகதீஷ்பூர் இன் உத்தரப்பிரதேஷ். குஜராத் டு ஜெகதீஷ்பூர் இன் உத்தரப்பிரதேஷ். இதில் எதை யூஸ் பண்ணுறோம்? பைப்லைனில் கேஸை யூஸ் பண்ணுறோம். ஆயில் அஸ்ஸாம், குஜராத், பஞ்சாப் இந்த ஸ்டேட்ஸில் யூஸ் பண்ணுறோம். கேஸ் குஜராத்லேயும் உத்தரப்பிரதேஷ்லேயும் ஹஜீரா டு ஜெகதீஷ்பூர் வரைய இந்த பைப்லைனில் கேஸ் மூவ் ஆகுது. ஓகே, வி ஃபினிஷ் த லேண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். லேண்டை மட்டும் முடிச்சிருக்கோம். இப்போ listen ma, write the following in paragraph question. Third detail, we already marked classify and explain the roadways in India. In your book page number 157, எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 157லேருந்து 159 வரைய மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஷார்ட் அவுட் பண்ணி
நீங்கள் எழுதுங்க. மார்க் பண்ணி வீடியோவில் வரக்கூடிய இந்த கொஷினை ஷார்ட் அவுட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி எழுதிக்கோங்க. ஸ்டடி திஸ் டீடைல் இன் திஸ் வீக்.